நாட்டு தெரியும் எல்லாருக்குமே. இங்க பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன், உங்களை கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை கொடுக்க முடியாது முடியாது முடியாது. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்படித்தானே இருந்தீங்க. ஆமா, என்ன பொண்ணுக்கு கால செய்த கோலம்மா உன்னை எண்ணி இந்த பூப்பட்ட தாவணியை என்ன மறைக்குமானே சைடு ரோஸ் என்னை கொஞ்சம் அடித்து காதல் வணங்கி அவனை போற போய் ஐயோ வாங்க. ஆமா, என்ன தனியா விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? நான் பீச்சுக்கு போறேன். என்னங்க இங்க பாருங்க, எப்போது நான் உங்களை முதலாக கானகத்தில் பார்த்தேனோ இல்லைங்க, அப்போதும் நானும் என்னுடைய மனசு உங்க கையில பறி கொடுத்துட்டீங்க. திருமணம் ஒன்று நடந்தால் அது உங்களோடு, இல்லை என்றால் என்னுடைய உயிர்ந்த மண்ணோடுங்க. என்னங்க சத்தியமா சொல்றேன், நானும் உங்களை பார்க்கும் என்னுடைய மல்லாட்டு எப்படி ஆடி பாடி கொண்டுதான் நேரம் போவதே தெரியாது இல்லையா? பாருங்க, என்னுடைய அண்ணனை தேடி வரீங்க. போய் உன்னிடத்தில் ஒரு உண்மை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உண்மையா? ஆமா. என்னங்க உண்மை? நான் யார் தெரியுமா? என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டை ஆண்டு வரும் சத்தியசில
ராஜ்யத்துல வேணாலும் நாட்டு இளவரசர். என்ன ஒரு நாட்டு இளவரசனா? என்னங்க சொல்றீங்க? அதிகார கூட்டல் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாட்டை கொண்டு வேட்டையாடி ஒரு கால் ஒரு கையை உடைத்து நாட்டை விட்டே கடத்தி விட்டார்கள். அப்படியா? எனக்கென்று ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை இருக்கின்றாள் கவிதா. அந்த பாவியில் என் தங்கைக்கு என்ன நிலைமை நேர்ந்தது என்று யாருக்குமே தெரியும்.